ஒரு சுயநலமான கவர்மெண்ட் நம்ம ஒரு நாட்டில் மட்டும்தான் நடக்கும். தமிழ்நாட்டு மேலே கையை வச்சா என்ன நடக்குன்றதை நம்ம காட்டுறோம். பிரச்சனை இப்போத்துலேருந்து நடக்கல, 13 வருஷத்துலேருந்தே அப்போவே கிரேனேட் வெடிக்கிறது, மலைகளை சுரண்டுறதுன்னு அப்போத்துலேருந்தே பிடுங்க ஆரம்பித்தாங்க. மிகப்பெரிய நினைவு சின்னங்கள்லாம் அங்கே இருக்குது. நினைவு சின்னங்கள், கல்வெட்டுகள், தமிழ் பிராமி கல்வெட்டுகள், நினைவு சின்னங்கள், சமணர் படுக்கை, புத்தர் சிலைகள், குடவர கோயில்கள் அப்படின்னு சொல்லிட்டு எல்லாமே இருக்குது. இன்னும் சொல்லப்போனால் இந்த கிராமத்தில் வந்துட்டு கிட்டத்தட்ட ஒரு 1000 குடும்பங்கள் வசிக்கிறோம். கூடாது, அரசாங்கத்துக்கு நீங்கள் எல்லாமே எங்களுக்கு நடவடிக்கை எடுத்து கொடுக்கணும். இல்லைன்னா நாங்கள் உயிரோடுறத விட வேற ஒரு வழி. கிராமத்துக்கு 1000 குடும்பம் போது 48 கிராமம் எத்தனை பேர் அழிகிறாங்க, எத்தனை பேர் ஊர், எத்தனை உயிரினங்கள், எத்தனை பாதுகாக்கப்பட வேண்டிய இருந்து நடைபயண பேரணியாக கிளம்ப முடிந்தனர். எத்தனை பேரோட வாழ்வாதாரங்க பாதிக்கும். அங்கே 7 மலை, எவ்வளவு நீர் உப்பு குளம் எவ்வளவு இருக்காங்க, அதை அசால்ட்டு அழிக்கணும்னு சொல்றாங்க. தொடர்ந்து பொதுமக்கள் வாகனங்களில் பேரணியாக தமுக மைதானத்திற்கு வந்தனர். தமிழனின் வரலாறு அந்த மண்ணுக்கு கீழே தான் இருக்குது. பொன் வழிந்த பூமி, பாண்டிய மண்ணை வாழ்ந்து ஆண்ட ஒரு நகரம். அந்த நகரத்துக்கு கீழே இருக்கிற அந்த கீழடிக்குள்ள இருக்கிற ஒரு இடத்துல ஒரு கைப்பிடி மண்ணை கூட அவங்க டென்ஷன் எடுக்கக்கூடாது. நம்ம பார்க்காத போராட்டம் கிடையாது, நம்ம ஜெயிக்காத போராட்டமும் கிடையாது. மீட்டெடுப்போம் அரிட்டாப்பட்டி சுற்றி இருக்கிற எல்லா நகரத்தையும். இந்தியாவில் வேறு எங்கேயும் இல்லாத அரிய வகை நிலம் அரிட்டாப்பட்டி நிலம்.